ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு சாதம் ரெடி பண்ணிக்கிறேங்க. அது சாதம் நல்லா வெந்த மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் வேகட்டும். ஃபஸ்ட்டு நான் சாதம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி லன்ச் என்னன்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த லஞ்சுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. வெங்காயம் தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது பாருங்கள், சாம்பார் எவ்வளோ திக்காக இருக்குது. சாம்பாரும் நான் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. முள்ளங்கி போட்டு சாம்பாரும். அடுத்தது நான் செய்யக்கூடிய அந்த டிஷ்ஷுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது சிக்கன் தாங்க. இது சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாமே போட்டு நல்லா ஊற வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரம் அது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் அதில் சிக்கனில் இறங்கும். இந்த சாதம் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு போயிட்டு வடிச்சிட்டு அது வடிஞ்சிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த சிக்கனை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ரெடி பண்ணிக்கலாம். என்ன வைக்க போகிறேன்னா, சிக்கன் தொக்கு தாங்க வைக்க போகிறேன். முள்ளங்கி சாம்பாரும் சிக்கன் தொக்கும். இது பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, அப்புறம் கரம் மசாலா எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு பாருங்கள் எவ்வளவு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த சிக்கனையும் நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா ஒரே சைடு இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கிளறி விட்டுட்டு அந்த சிக்கனை நம்ம அந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள் நல்லா சேர்த்தாச்சு. கொஞ்சம் நல்லா வதக்கியும் எடுத்துடலாம். இது நல்லா வேகட்டும். பாருங்கள் தண்ணி நான் கொஞ்சமாக தாங்க ஊற்றுறேன். ஏன்னா சிக்கன் தொக்குன்றதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனேன். அதுவே சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணியும் அந்த தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணியும் சேர்ந்து எப்படி வந்திருக்குன்றதை பாருங்கள். சிக்கன் குழம்பு மாதிரியே வந்துடுச்சு. நான் என்ன பண்ணேன், திக்காக வைக்கணும், சிக்கன் தொக்கு மாதிரி வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் தண்ணி நான் தண்ணி அவ்வளோவா ஊற்றவே இல்லை. ஆனால் சிக்கனில் இருக்கிற தண்ணியே நல்லா இறங்கிடுச்சு. பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது நம்ம சிம்மில் வச்சுட்டு அது கொஞ்சம் வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு என்ன பண்ணலான்னா, தேவையான அளவு சாதத்தை நம்ம போட்டுட்டு வந்துடலாங்க. வடிஞ்சிருக்கிற சாதத்தை எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சுட சுட வந்திருக்கு. அதை எடுத்து எனக்கு தேவையான அளவு நான் தட்டில் போட்டுக்கிறேங்க. யாருக்கு இந்த முள்ளங்கி சாம்பார், அடுத்தது சிக்கன் தொக்கு பிடிக்குன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களாம் இன்றைக்கி என்ன லன்ச்சு செய்கிறீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க சாம்பார் எடுத்து ஊற்றிக்கிடலாம். பாரு எவ்வளோ திக்காக இருக்குது சாம்பார். எனக்கு தேவையான அளவு நான் எடுத்து ஊற்றிக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. நம்மளுடைய எஸ்ஜேஎம் சேனல் 1000 நெருங்கிடுச்சிங்க. 1000 செலப்ரேஷன் வீடியோவை உங்களுக்கு நாங்கள் போடுவோம். அதையும் நீங்கள் தவறாமல் பாருங்கள். எங்களுடைய சேனலுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே எங்களுடைய எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பாருங்கள் சிக்கன் தொக்கு தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். முள்ளங்கி சாம்பார், சிக்கன் தொக்கு, சரிங்களா? இப்போ எப்படி சாப்பிடணும்னு ஏற்கனவே நான் நல்லா நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது கை வைக்கவே முடியலங்க, சூடாக இருக்குது. சாதத்தை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு சிக்கன் தேவையான அளவு நம்ம அந்த சாதத்துக்கூடவே வச்சு முள்ளங்கியெல்லாம் வச்சு நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு தாங்க நம்மளுக்கு கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய்.